அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம். காலை நேரம் ஜீரகம், சோம்பு, ஓமம் எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு 2 நிமிஷம் ஃபில்ட்ரு பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டோம். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டோம். கொஞ்ச நாளாகவே ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறதே இல்லை, என்னன்னு தெரில, எனக்கு ஞாபகமே வரல. காலை நேரம் என்ன ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஞாபகம் வந்தது. வீட்டில் என்ன இருக்கோ, என்ன நட்ஸ் இருக்கோ அதை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 மணி நேரம் போல் ஊற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்தோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆயிரும். நான் எடுத்துக்கிட்டது பாதாம், பூசணி விதை, அக்ரூட், அஞ்சீர், பேரிச்சம்பழம் இதெல்லாம் இருந்தது. கொஞ்சமாக தண்ணி விட்டு 2 மணி நேரம் போல் லிட்டு போட்டு ஊற வச்சுட்டேன். அதோட சியா சீடு 1 ஸ்பூன், அதுவுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு லிட்டு போட்டு வச்சுட்டேன். இதுக்கிடையில் மதியம் லன்ச் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எப்போவுமே ஃபிஷ்ஷு வாங்கிட்டா மீன் கடையிலேயே மீனை கட் பண்ணி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதில் எனக்கு முக்கால்வாசி விலை குறைஞ்சிரும். என்ன சொல்ல, நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மீனை நம்ம ஒரு 2 தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்தால் போதும், அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சமாக மல்லிப்பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஓரமாக. அடுத்து குழம்புக்கு தலை போட்டு குழம்பு வைக்கலாம். ஏன்னா சதைப்பகுதியோடு இருக்குது தலை, குட்டியும் வால் 2 இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. அடுத்து ரமலான் மாதம் கிட்ட வந்துருச்சு இல்லைங்களா, நம்மளை நெருங்கிட்டுருக்கு. ரமலான் மாதம் ப்ரிப்ரேஷன் வீடியோ இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரும். கட்டாயமாக எல்லோரும் பாருங்கள். நோன்பு வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுங்க. அதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும். நம்ம உடம்பு ஒத்துழைக்கணும்னா நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை பொறுத்து தான், நம்ம என்ன மாதிரி உணவு எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். இப்போ மிக்ஸி ஜாரில் ஊற வச்ச நட்ஸு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக பால், செவ்வாழை வாழைப்பழம் தமிழ்நாடு வந்தால் தான் எனக்கு கிடைக்கும். தெலுங்கானாவில் எப்போயாவது ஒருக்கா தான் எனக்கு கிடைக்கும். அதனால் தமிழ்நாடு வந்தால் அதிகமாக சாப்பிடுவேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுனால் அது இதுதான். ஒரு பவுலில் போட்டு அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பால் விட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 3/4 பவுல் பக்கம் வந்துருச்சு எனக்கு. இதே நல்லா ஒரு திக்காகவும் இருக்குது, ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு திக்னஸ் இருக்குது. ஊற வச்ச சியா சீடு இது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு, ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின்னுக்கு, மொத்தத்தில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை அப்படியே சாப்பிட்டோம்னா வயிறு ஃபுல்லாயிரும். அஞ்சீர்லேயும் பேரிச்சம்பழத்துலேயும் நம்மளுக்கு இனிப்பு இருக்குது, அதனால் இதில் சக்கரை போட தேவையில்லை. இதை அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். மீன் குழம்புக்கு மசாலா எடுத்துகிட்ருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், பூண்டு பல் 5-6 போட்டு அதோட தேங்காய், ஒரு பழுத்த தக்காளி சேர்த்து அதோட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லிப்பொடியெலாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். மீன் குழம்பு ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா டின்னருக்கு எடுத்துக்கலாம், நைட்டு மறுநாள் காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம், லன்ச்சுக்கும் எடுத்துக்கலாம். என்ன சொல்ல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மறுநாள் மீன் குழம்பு இல்லைங்களா. கடாயில் நல்லெண்ணெய் விட்டு ஜீரகம், கருவேப்பிலை, 10 சின்ன வெங்காயம் போட்டு அதோட ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு, இந்த தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னா 2 நிமிஷம் லிட்டை போட்டு வச்சிடலாம். இந்த மீன் குழம்பு மதியம் லன்ச்சுக்கு எடுத்துக்க மாட்டேன், நைட் டின்னருக்கும் அடுத்த நாள் டிஃபனுக்கும் தான் எடுத்துக்க போகிறேன். ஏன்னா மாவு இருக்குது, இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தாப்பம் அல்லது இட்லி, அதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த மீன் குழம்பு காம்பினேஷன். கொஞ்சமாக புளி தண்ணி விட்டு அதோட கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அதிகமாக விடாமல் குறைவா விட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு கொஞ்சம் திக்காகவே இருக்கும். 2 கொதி வர விட்டு உப்பு போட்டு வச்சுருக்கிற மீனை போட்டுடலாம். மீன் தலைக்கு ஒரு தனி டேஸ்ட் உண்டு இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம மீன் குழம்பு வைக்கிறது. ஏன்னா மீனில் இருக்கிற நடுப்பகுதி மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணிடுவேன். மீனோட தலையும் வால் ஒரு பீஸ் அல்லது 2 பீஸு வால் போட்டு மீன் குழம்பு ரெடி பண்ணிடுவேன். செமையாக இருக்கும். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே லிட்டை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறேன். அடுத்து தக்காளி சாப்பாடு செய்கிறதுக்காக ஒரு குக்கரில் ஆயில் விட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டெல்லாம் போட்டு, இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நான் தக்காளி சாப்பாடு போட்டிருக்கிறேன். இருந்தாலுமே
இப்போ செய்கிறதுனால உங்களுக்கு கடகடன்னு காமிச்சிட்றேன். மிளகாய் தூள் போட்டு தக்காளி 1/4 கிலோ பழுத்த தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டு அதோட கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டை ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு அரிசி கழுவி போட்டுற வேண்டியதான். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிரும். பொடிசாக கட் பண்ண மல்லித்தலை சேர்த்துட்டு குக்கர் லிட்டு போட்டு 2 விசில் வர விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதாங்க. நைட் டின்னருக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மதியம் லஞ்சுக்கு தக்காளி சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. என்னுடைய சண்டே சமையலை இதோடு முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் எல்லாத்துக்காகவும் நாங்கள் துவா செய்கிறோம். எனக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.